செப்டம்பர் மாதம் 2வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் பல வாரங்கள் மாதிரி 10 படங்கள் வர ஆரம்பிச்சிச்சிங்க. ஆனால் இல்லை மோஸ்ட்லி நிறைய சின்ன படங்களாக தான் இருக்குது. தேட்டரிலும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்ம் பண்ணால் அடுத்த வாரம் எடுப்போம். ஆனால் இந்த வாரம் ரிலீஸ் ஆன 4 படங்களை கவுண்டில் எடுத்துக்கிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்டில் என்னென்ன படங்கள் இடம் பிடிச்சிருக்கு, என்னென்ன படங்கள் எந்தெந்த கவுண்டர் பிடிச்சிருக்கிறத போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போற படம் பேட் கேர்ள். பேட் கேர்ள்ன்றது போன வாரம் தான் வந்தது. இந்த படம் ரிவ்யூவா பார்த்தீங்கன்னா வேற லெவல் நெகட்டிவிட்டி கொடுத்துட்டு இருக்கு. எப்படி வந்து வெற்றிமாறன்லாம் ஒரு பெரிய பேர் இருந்ததோ அந்த பேர் இந்த படத்தில் நிறைய நெகட்டிவா இருக்குன்னு தான் சொல்லணும். ப்ரொடியூஸ் பண்ணி தேவையில்லாம எடுத்துக்கிறாரு. ஏதோ ஒரு அஜந்தா கோசம் இந்த மாதிரி படங்கள்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. பட் அது ஓவரால் ரைன்ஸா பார்க்கும்போது வெற்றிமாறன் படங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண ரிவ்யூவர்ஸே இந்த படத்தை கழுவி ஊத்துற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்பவே சொற்ப வசூல் எடுத்துக்கிட்டு தேட்டரில் ஓடினாலும் இந்த படத்தை செகண்ட் வீக்லயும் ஒரு 7 தேட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போற படம் தலைவன் தலைவி. தலைவன் தலைவி படம் ரிலீஸ் ஆகி 2 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. 55 நாள் கிட்ட தேட்டர்ல ஓடிச்சு நினைக்கிறேன். ஆனா அடுத்த வாரத்துல தியேட்டர் கிடைக்கல, வாஷ் அவுட் தான். ஆக்சுவலி லாஸ்ட் வீக் அதான் இன்னி வரைக்கும் ஒரு 3 ஸ்கிரீன் கொடுத்துருந்தாங்க. நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே அந்த 3 ஸ்கிரீன்லயுமே தியேட்டர் ஃபில் ஆகிட்டு தான் இருக்கு மோஸ்ட்லி. ஆனா அடுத்த வாரத்துல வாஷ் அவுட் பண்றாங்க. ஏன் தெரியல, இன்னும் ஒரு ஸ்கிரீன் கொடுத்தா ஒரு 60 இல்ல 75 அந்த மாதிரி ரன்னிங் எதிர்பார்த்தேன். எனிவே இந்த படத்துக்கு தியேட்டரிலே தரலனாலும் இந்த படம் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பெருசு. ஸோ அதனால இந்த அளவுக்கு கொண்டு பண்ணிருக்கோம். நம்ம கூட 8வது இடத்துல பார்க்க போற படம் பாம். கரெக்டா பேரை உச்சரிக்கிறான்னு தெரியல. பாம் அப்படின்னா வந்து என்னன்ட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வெடிகுண்டு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா குசு. அந்த குசு தான் இந்த படத்தோட டைட்டில். அதை நீங்க ட்ரைலர் பார்க்கும்போதே தெரியும். நல்ல வேலை ஒரு டைம்லலாம் தமிழ்ல தான் டைட்டில் வைக்கணும்னு கல்ச்சர் இருந்தது. அந்த மாதிரி டைம்ல இந்த படத்துக்கு பேர் வச்சு தியேட்டர்ல போய் டிக்கெட் கேட்கணும் என்ன இருக்குமோ. இந்த பேரை வந்து உங்களுக்கு சென்சார்ல விட்டுருப்பாங்களான்னு தெரியாது. எனிவே இது ட்ரைலர் பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு முண்டாசி பொட்டி மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் அப்படின்ற மாதிரி தோணுது. அர்ஜுன் தாஸ், காளி வெங்கட் இந்த மாதிரியான காஸ்டிங்ல படம் கொஞ்சம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று பண்ண வராங்கன்னு தெரியுது. தேட்டரிகள் பார்க்கும்போது ஒரு 25-30 தேட்டரிகள் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. எக்ஸ்பெக்டேஷன்ல பெருசா இல்லன்றனால நம்ம இந்த ஒரு கவுண்டர் பண்றோம். நம்ம கவுண்டில் 7வது இடத்துல பார்க்க போற படம் F1 படம் ரிலீஸ் ஆகி 75 நாள் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி படம் இப்பவும் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக்கும் ஒரு தியேட்டர்ல ஓடிச்சு. அடுத்த வாரமும் ஒரு தியேட்டரில் ஓட போகுது. அதாவது 70-80 நாள் கிட்ட வந்துடும் நினைக்கிறேன் அந்த படம். இது ஒரு இங்கிலீஷ் படமா இருந்தாலும் நான் சொல்றது வந்து தமிழ் ரன்னிங் மட்டும் தான். F1 படம் நிறைய பேர் கேள்விப்பட்டு இருக்கலாம் அங்கங்க. இது ஒரு சம யூனிவர்சல் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி F1ன்றது ஒரு வேற லெவல் கேம். ஆனா இந்த படம்ன்றது ஒரு யூனிவர்சல் ஆடியன்ஸ் கவரப்பா இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி ரிச் பீப்புளுக்கு மட்டும் இருந்த F1 கேம் யூனிவர்சல் ஆடியன்ஸ் கவர் பண்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ அதனாலேயே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தை பார்க்கறதுக்கு. ஸோ அதை நம்மளும் பண்ணணும்ன்றதுக்கு தான் இந்த படத்தை இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இந்த படம் எடுத்துட்டும் இருக்கு. நம்ம கவுண்டில் 6வது இடத்துல பார்க்க போற படம் மிராய். இந்த மிராய்ன்ற படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. ஆக்சுவலி இது ஒரு தெலுங்கு படம். அதுவும் வேற லெவல் ஒரு ஹை பட்ஜெட் படமா தான் ரிலீஸ் ஆகுது. ஆல்ரெடி கார்த்திகேயா ஹீரோ தான் நினைக்கிறேன். அந்த கார்த்திகேயா 2 வருஷனும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே பெரிய ஒரு சக்சஸ் பண்ணது. ஸோ அந்த மாதிரி மிராய்ங்கிறதும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மித்தாலஜி இந்த மாதிரியான கான்செப்டுக்குள்ள தான் படம் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி தெலுங்குக்காரங்களா இதை ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தெலுங்குல இந்த படம் தான் நம்பர் 1 எக்ஸ்பெக்டேஷன், நம்பர் 1 தியேட்டர் ஆக்குப்பை அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லணும். இது ஒரு பெரிய பேன் இந்தியா படமா ரிலீஸ் ஆகுது. ஆனா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 தேட்டரிகள் ரேஞ்சில் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. மேபி தேட்டர் ஏற வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு சில செகண்ட் தேட்டரிகளே இந்த படத்தை ஓடுது. ஆனாலும் தமிழ் ஆடியன்ஸுக்கு பெருசா இந்த மிராய் வருதான்றது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால எக்ஸ்பெக்டேஷன்ல பண்ணும்போது தமிழ் ரேஞ்சை பார்த்து நம்ம இந்த அளவுக்கு கவுண்ட் பண்ணிருக்கோம். இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வச்சு என்ன மாதிரி பண்ணுது, என்ன கவுண்ட் பிடிக்குதுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் இந்த படம் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் வச்சு முடிவு பண்ணுவோம். இது ஜஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் கவுண்ட் தான். ஆனா எனக்கு என்னவோ இந்த படம் பெருசா வரும்னு தோணுது. அது தமிழ்ல வருமோ இல்லையோ, தெலுங்குல கண்டிப்பா வரப்போகுது. தமிழ்ல என்னன்றதை நம்ம அடுத்த வாரம் பார்த்துருவோம். இந்த வாரமே நான் இந்த படத்துக்கு தமிழ்ல நல்ல தேட்டரிகள் தரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் பார்த்தேன். எனிவே தமிழ்ல 10 படங்கள் கிட்ட வந்திருக்கு. இல்ல ஒரு 4 படங்கள் நல்லா வந்துட்டு இருக்கனாலும் அதுக்கு ஈக்குவலா கூட இந்த படத்துக்கு இன்னைக்கு ரேஞ்சில தியேட்டர் இல்ல. மேபி படம் ரிலீஸ் ஆகும்போது வந்தாலும் வரலாம். நம்ம கூட 5வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் தனல். நம்ம அதர்வா ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படம் நாளை ரிலீஸ் ஆகுது. தியேட்டரிகள் பார்க்கும்போது ஒரு 30 தேட்டரிகள் ரேஞ்சில கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அந்த பாம் அப்புறம் தனல் இது ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் தேட்டரிகளா தெரியுது. தியேட்டரிகள் அந்த சீட் கெப்பாசிட்டி இந்த மாதிரி சில விஷயங்கள்ல ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் ஃபைட் இருக்கு தான் செய்யுது. இல்ல பாதி தேட்டரிகள் கிட்ட சிங்கிள் ஸ்கிரீன் அந்த மாதிரி தான் இருக்கு. 2 படங்களுக்குமே மிராயெல்லாம் கூட மோஸ்ட்லி சிங்கிள் ஸ்கிரீன் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நிறைய படங்கள் வந்திருக்கு, ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த படங்கள்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு தான் தேட்டரிகள் தர போறாங்க. இல்ல தனல்றது பாத்தீங்கன்னா நான் கவுண்டர்ல கொஞ்சம் மேல தரதுக்கு முக்கியமான காரணம் அதர்வா இங்க ஹீரோவா பண்ணிருக்காரு. ஸோ அவருக்கு கொண்டு ஒரு வால்யூம் இருக்கு. லாஸ்டா DNA 8 ஆகி இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்ம கவுண்டர் பண்றோம். ஃபர்ஸ்ட்ல வந்து ஆரம்பத்துல பண்ணும்போது அந்த ரேஞ்சில இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன். படம்ன்றது பாத்தீங்கன்னா அந்த தனல்ற டைட்டில் ஏற்ற மாதிரி அதுக்குள்ள தான் ஏதோ நடக்க போகுது. அதை ட்ரைலர்ல கூட அவங்க வெளிப்படத்துல படத்தோட வில்லனா அஸ்வின் இருக்காரு. அஸ்வின் வந்து கொஞ்சம் நல்லா சாக்லேட் பை மாதிரி இருப்பாரு. அவருக்கும் அதர்வாக்கும் அந்த கிளாஷ்ன்றதுலாம் ஒரு யங்ஸ்டர்ன்ற மாதிரி 2 பேரும் ஒரே ஏஜ் குரூப் மாதிரி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குமா என்னன்றதெல்லாம் படத்தை பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்போ இந்த வாரம் எக்ஸ்பெக்டேஷன் அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம இந்த கவுண்டர்ல வைக்கிற மாதிரி இருக்கு. நம்ம அடுத்ததா இதே கவுண்டர்ல பார்க்க போற படம் மகாவதார் நரசிம்மா. மகாவதார் நரசிம்மா படம் ரிலீஸ் ஆகும் 55-60 நாள் கிட்ட ஆகுது. ஸோ இந்த படம் அடுத்த வாரமும் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த வாரம் இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 தேட்டர் 3Dல 2 2Dல 2 ஓடிட்டு இருக்கு. அடுத்த வாரம் 2Dல 1 3Dல 1 சொல்லிட்டு 2 தேட்டர்ல ஓட போகுது. மகாவதார் நரசிம்மா உங்களுக்கு தமிழ்லயும் நல்லா பிக்கப் ஆகி இந்த அளவுக்கு ஒரு அனிமேஷன் சீரிஸ் ஓடி இருக்கு. அதை தாண்டி இந்த படம் ப்ராஃபிட்டபிளா பயங்கர கலெக்ட் பண்ணிருக்கு.
பாக்ஸ் ஆபீஸா ஒரு பெரிய நம்பரை செட் பண்ணிருக்கு. ஆடியன்ஸோட தியேட்டர் போக்குவரத்துன்றது இவ்வளவு நாள் கழிச்சும் இந்த படத்துக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி படம் ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணிருக்குன்றனால தான் நம்ம இந்த அளவுக்கு டாப் கவுண்டர்ல கொடுத்துருக்கோம். தியேட்டர்லயும் சர்வே ஆகிட்டு இருக்கு. நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல பார்க்க போற படம் பிளாக்மெயில் படம் நம்ம ஜிவி பிரகாஷ் ஹீரோவா பண்ணிருக்காரு. இங்க ஸ்ரீகாந்த் அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரோல், காஸ்ட் அண்ட் க்ரூ நல்லா இருக்க மாதிரி இருக்கு படத்தை பார்க்கும்போது. அதை தாண்டி படத்தோட அந்த ட்ரைலர் கட்டுன்றதும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி ஒரு ட்ரூ பேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்ன பாம், டனல் அப்புறம் பிளாக்மெயில் எல்லாமே ட்ரைலர் கட் ரொம்பவே நல்லா இருக்கு. படத்துல ஏதோ இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வைக்குது. ஆனா இல்ல பெரிய சோகம் என்னன்னா படத்துல வந்து நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தாலும் இந்த 3 ஹீரோக்களுக்கும் படம் பெருசா வந்தது இல்ல. ஆனா இல்ல நம்ம அதர்வா லாஸ்டா டிஎன்ஏல அதை மாத்திட்டாரு. இப்ப பிளாக்மெயில்ல நம்ம ஜிவி பிரகாஷ் மாத்துறாரான்னு பார்ப்போம். பிளாக்மெயில் பார்க்கும்போது உங்களுக்கு 30-35 தேட்டரிட்டே கொடுத்துருக்காங்க. இல்ல சீட் கெபாசிட்டி கொஞ்சம் செகண்டரி தேர்ட் அந்த மாதிரியான தேட்டரிகள் கொஞ்சம் பிளாக்மெயிலுக்கு அதிகமாயிடுச்சு. நம்ம கொண்டல 3வது இடத்துல 3 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் காந்தி கண்ணாடி படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இது 2வது வாரம். போன வாரம் ரிலீஸ் ஆகும்போதே ஒரு 20ன்றது 30-35 தேட்டரிட்ட கொடுத்தாங்க. இந்த வாரமும் பாத்தீங்கன்னா 25-30 தேட்டரிகளுக்கு மேல இந்த படம் இருக்கு நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே. ஆனா இதுலயும் பாத்தீங்கன்னா பாதி தேட்டரிகிட்ட சிங்கிள் ஸ்கிரீன் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் 2வது வாரத்துல இந்த அளவுக்கு தேட்டரிகள் தரதுன்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஆக்சுவலி காந்தி கண்ணாடின்றது ஒரு பாக்ஸ் ஆபீஸா பாத்தீங்கன்னா ஒரு 3 கோடி கிட்ட வசூல் பண்ணிடுச்சு. ஆனா அதுக்கெல்லாம் வந்து பாலாவோட அந்த ஹெல்பிங் டெனன்ட் அப்புறம் இன்னும் சில விஷயங்களே வந்து ரொம்ப ஈஸியா கவர் அப் ஆயிருக்கும். அதை தாண்டி இன்னும் தேவையில்லாத டிராமாஸ்லாம் இந்த படத்துக்கு பண்ணிட்டாங்க. அந்த அப்ரோச்ல பாலா போயே இருக்க கூடாது. டைரக்டரோட ஃபோர்சிங் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா டைரக்டர் பேசுறதெல்லாம் பாலா தலையாட்டுறாரு. அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா பாலாக்குன்ட்டே மக்கள் வந்து ஒரு பெரிய ரத்தன கம்பளம் விரிச்சு அவரை வந்து அதுல வே பண்ண வச்சிருக்காங்க. அதனால மக்கள் என்ன ஓட்ட வைப்பாங்க, மக்கள் எனக்கு பண்ணுவாங்கன்னு பிராமிசிங்கா இருந்திருந்தாலே போதும். அடுத்தவங்களெல்லாம் தேவையில்லாம இங்க நெகட்டிவ் பண்ணி பேசலாம் அவசியமே கிடையாது. என் படத்தை ஓடவில்லைன்னா அந்த அளவுக்கு வந்து அவ்வளோலாம் இங்க வந்து நடந்தில்லைங்க. அதை ரொம்ப ஓவர் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த மாதிரியான ஒரு டாக்லாம் வந்து பாலா வந்து இதுக்கு மேலேயாச்சும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் வந்து அவர் ரூட்டுக்கு செட்டே ஆகாது. பாசிட்டிவா போறவரு ரொம்ப பாசிட்டிவா மக்கள் கிட்ட பேசி சென்றடைஞ்சவரு இந்த மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்களால வளரணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பா. எனவே காந்தி கண்ணாடி படமா பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு ப்ராமிசிங்கா இருக்கு. அதை தாண்டி இது வேற ஹீரோ நடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த அளவுக்கு போகாது. டேரக்டர்லாம் இங்க மேட்டர் கிடையாது. பாலா ஒன்லி மேட்டர். சோ பாலா வந்து டேரக்டரோட முதுகு பின்னாலாம் சவாரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நேருக்கு நேரா ஒரு நேரா வந்து மக்கள் கிட்ட இது ஏன் படம் சொன்னாலே போதும், மீதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி தான் பார்த்து இந்த படத்தை இந்த அளவுக்கு தூக்கிட்டு வந்திருக்காங்க. வேற எந்த ஒரு ரீசன்லயும் இல்ல. எனவே பாலா இதை ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவரோட அந்த ஃபேமை வச்சுக்கிட்டு நிறைய பேர் அவரை வச்சு ஏதாச்சும் பண்ணலான்ற மாதிரி தேவையில்லாம அதை எத்தனை பேர் குழி தோண்டி வச்சிருவாங்க. நம்ம கூட அடுத்ததா இதே 3வது இடத்துல பார்க்க போற படம் தி கான்ஜூரிங் லாஸ்ட் ரைட்ஸ். இந்த படமும் லாஸ்ட் வீக் தான் வந்தது. இது 2வது வாரம். போன வாரம் வரும்போதே இந்த படத்துக்கு கொஞ்சம் அதிகமான தேட்டர்கள் தான் கொடுத்திருந்தாங்க. ஆக்சுவலி நிறைய இடங்கள்ல செகண்டரி ஸ்கிரீனே கொடுத்திருந்தாங்க. அது இந்த 2வது வாரத்திலயும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 80-70% கிட்ட கண்டினியூ ஆகுது. அது பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளவு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு மத்தியிலும் இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு தேட்டர் ஆக்குப்பை எடுக்கிறது பெரிய விஷயம். ஆக்சுவலி இது ஒரு இங்கிலீஷ் படமா இருந்தாலும் தமிழ் டப்பிங்கை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா இந்த படம் தமிழ் டப்பிங் ஆகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் படத்தோட ரிவ்யூ பாத்தீங்கன்னா ரொம்ப சொதப்பலா வந்திருக்கு. பட் பாக்ஸ் ஆபீஸ் அதுக்கு சம்மந்தமே இல்லாம தூக்கி தட்டி போயிட்டு இருக்கு. அது நம்ம தமிழ்நாடு இந்தியாவை தாண்டி வேர்ல்டு வைடா பிச்சு பெடல் எடுத்துட்டு இருக்கு. பட் நம்ம தமிழ்நாட்டிலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. சேம் டைம் தேட்டரிகள் ஆக்குப்பை ரொம்ப பெருசா இருந்துட்டு இருக்கு. புக்கிங் கெபாசிட்டியும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய அனலைசிஸ் பண்ணும்போது கான்ஜூரிங்ன்றது ஒரு டாப்பஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால இந்த படத்தோட ரிவ்யூ வச்சு கீழே இறக்காம நம்ம அந்த டாப் விஷயங்கள்லாம் பார்த்து இந்த அளவுக்கு டாப்ல வைக்கிட்டதா இருக்கு. நம்ம கொண்டல அடுத்ததா இதே 3வது இடத்துல பார்க்க போற படம் கூலி படம் ரிலீஸ் ஆகி 4 வாரம் முடிஞ்சு. இது 5வது வாரம். போன வாரம் 25 நாள் போஸ்ட் வந்துருச்சு. இந்த 4 வாரத்துல படம் 550 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணிடுச்சு. அதை தாண்டி இந்த 5வது வாரத்திலயும் இந்த படம் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 தேட்டருக்கு மேல ஓடுது. 4 வாரம் ரேஜிட் பார்க்கும்போது ஒரு 20 தேட்டர்கள் ஓடிடுச்சு. இப்போ இந்த வாரத்துல இவ்வளவு படங்கள் வந்தும் இந்த தேட்டர்கள் சர்வே இன்னொன்னு போன வாரத்திலயும் பாத்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங் பாக்ஸ் ஆஃபீஸ் ரேட்டிங் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்து. அதை தாண்டி கூலி படத்தோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பெருசு. ஸோ அதனால லாஸ்ட் வீக் வந்த ஒரு படங்களோட இந்த படம் இந்த வாரம் 4 தேட்டர்கள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இறக்கிட முடியாது. இந்த படத்தோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வச்சு பார்த்து நம்ம இந்த அளவுக்கு தாராளமா கவுண்ட் பண்ண முடியுது கூலிக்கு. இந்த வாரம் ரொம்ப குறைஞ்சபட்ச தேட்டர்கள் தான் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அது சிட்டின்றது வந்து 4 தேட்டர்கள் கொடுத்துறானா அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3-2 இல்ல சில ஏரியால தூக்கி இருந்தாலும் இந்த படம் அடுத்த வாரம் அதாவது இந்த வீக்கெண்ட்ல ஓட போற தேட்டர்கள்லாம் ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா கூலியோட பவர்ன்றது ஓவரா குறைஞ்சிலன்றது போன வாரம் 10-20 தேட்டர்ல ஓடும் போதே அதோட புக்கிங் வச்சு பார்க்க முடிஞ்சது. நம்ம கோடையில 2வது இடத்துல பார்க்க போற படம் லோகா. இந்த லோகா படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு. இது 3வது வாரம். இந்த படம் 3வது வாரத்திலயும் 30 தேட்டர்கள் கிட்ட ஓட போகுது நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலி லாஸ்ட் வீக்லயும் பாத்தீங்கன்னா 30-35 இல்ல மெயின் ஸ்கிரீன்ஸ்ன்றது செகண்டரி தேர்ட் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா கான்ஜூரிங் வந்து ரொம்ப ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. அதை தாண்டி இந்த லோகா கொடுத்த எல்லா தேட்டர்களுமே பாத்தீங்கன்னா ஃபில்லிங்ன்றது ரொம்ப பெருசா போய் கான்ஜூரிங்கை விட இங்க பாக்ஸ் ஆஃபீஸ் தமிழ்ல கலெக்ட் பண்ணதோன்ற மாதிரி தான் இருக்கு. அத்தனைக்கும் வந்து கான்ஜூரிங் 2வது வாரம் தான். இது 3வது வாரம். அதை தாண்டி இந்த படம் வந்து உங்களுக்கு பேன் இந்தியா படமா பார்க்க வேண்டியதா இருக்கு லோகாவை. சோ அப்படி பார்த்தா அடிச்சு தூக்கி தும்சம் பண்ணி 200 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. நம்ம லாஸ்டா இந்த படம் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 5வது இடத்துக்குள்ள வருமா 3வது இடத்துக்குள்ள வருமான்னு பார்த்தா நம்பர் 1 இடத்துல நான் தான் இருப்பேன்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த 4 லாங்குவேஜ்லயே பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இல்ல ஹிந்தில வேற டப்பிங் பண்ணி விட போறாங்க. சோ அப்பெல்லாம் விட்டா தாறுமாறா 300 கோடியை தாண்டி போறதுக்கு வசூல் பயங்கரமா இருக்கு. இப்பவே 250 கோடி
தான் அந்த மலையாளத்தில் ஃபர்ஸ்ட் படம் மஞ்சு பாய்ஸ். அதுக்கப்புறம் தொடரும் போது 240 கோடி ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பா அடுத்த வாரம்லாம் பேசும்போது 250 கோடி தாண்டி நம்பர் 1 மல்லுவுட் மூவியா இருக்க போகுது. எனிவே லோகா வந்து ஒரு மலையாள படமா இருந்து இந்த அளவுக்கு பெருமை வாங்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு சூப்பர் ஹீரோ படம் மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இது நம்பர் 1க்கு போகும்போது அந்த கான்செப்ட்ல படம் எடுக்க நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சினிமா வைடா போகணும், இன்னும் யதார்த்தம், இன்னும் ஊருக்குள்ள இருக்குது, உன் குடும்பத்தில் இருக்குது, என் குடும்பம், இதையே படம் பண்ணியிருந்தா இது சீரியல்டா, இது படமா, இது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி திங்க் எடுத்துட்டு போகும்போது தான் ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இந்த படத்தை நான் கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா ஒண்ணுங்க, இந்த மாதிரி படம்லாம் தமிழ்ல வந்துருன்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப மலையாளத்துல வந்திருக்க படத்துக்கு எல்லாருமே ரிவ்யூ பாசிட்டிவா தராங்க. ஆனா தமிழ்ல வந்துருந்துன்னா என்ன படம் ஏன் இது? ஸ்பைடர் மேனையும் பேட்மேனையும் கலந்து எடுத்து வச்ச மாதிரி இது. ஸ்பைடர் கடிச்சு ஸ்பைடர்மேன் வந்தான்ற மாதிரி, இங்க வவ்வால் கடிச்சு பேட்மேன் வந்தான்ற மாதிரி, அதுவும் பேட்மேன் கூட கிடையாது, இந்த வேம்பையரையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஹாலிவுட் படங்கள்லாம் ஓவராலா மிக்சியில போட்டு அரைச்சு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாம் ஒரு படமா எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி தமிழ் சினிமாங்கிறது சாபங்க. இன்னைக்கு பல ரிவ்யூவர்ஸ் எல்லாம்ன்றதுக்குலாம் இந்த மாதிரி லோகா படங்கள்லாம் பார்க்கும்போது தெளிவாக தெரியும். ஆக்சுவலி லோகா விட்டுருங்க, தெலுங்குலேயே எவ்வளோ படம், ஏன் பாகுபலிக்கெல்லாம் எத்தனை பேர் வந்து இந்த படத்தில் இவ்வளோ குறை இருக்கா இல்லை அவ்வளோ குறை இருக்குன்றாங்க. ஆனால் அது இன்னைக்கும் டாப் தான். ஆக்சுவலி இங்கே யாரும் அல்டிமேட்டடாக படம் எடுத்து இல்லைங்க. ஆனால் அந்தந்த ஸ்டேட்டில் வந்து அந்தந்த படங்களை வந்து அவங்க டெவலப் பண்ணுறாங்க. பட் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா போட்டு செம்ம அடி அடிச்சு கண்ணை மணி விட்றானுங்க. எனிவே நான் ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி பேசியிருப்பேன், இந்த லோகா அப்படின்ற டைட்டில் ரொம்ப பெரிய டைட்டில். ஆக்சுவலி என் பேர் கூட லோகநாதன் தான், துரை லோகநாதன். ஸோ அந்த லோகான்ற டைட்டிலில் வந்து நான் ரொம்ப வேற மாதிரிலாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வச்சிருப்பேன். அந்த மாதிரிலாம் இன்னும் எடுத்தா நாடு தாங்குமான்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா அந்த லோகான்ற கான்செப்ட் வச்சு நிறைய பண்ணலாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேசிக்கலா பண்ணிருக்கேன். இந்த லோகான்றதே இந்த அளவுக்கு போயிருக்கு, ஒரு நம்பர் 1 இடத்துக்கே தூக்கி வச்சு சாப்பிட்டுச்சு அப்படின்னு பொழுது இன்னும் மலையாள சினிமாவில் நான் சொல்ற மாதிரி எக்கச்சக்கமான நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒண்ணுங்க, இந்த மாதிரி தமிழ்ல யாராச்சும் பண்ண நினைச்சீங்கன்னா தயவு செய்து தமிழ்ல பண்ணாதீங்க. மலையாளத்துக்கு அப்படியே வந்து பக்கத்துல தான் இருக்குது, கொஞ்சம் டிக்கெட்டை போட்டு அந்த ஊர்ல போய் ட்ரை பண்ணி படம் பண்ணீங்க. தமிழ்ல மட்டும் தயவு செஞ்சு பண்ணி ரிவ்யூவர் வாயில விழுந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணாதீங்க. நமக்கு முதல் இடத்துல பார்க்க போற படம் மதராசி படமும் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகி இது 2வது வாரம். இந்த 2வது வாரத்திலயும் பாத்தீங்கன்னா மெயின் ஸ்கிரீன்ஸ் எல்லாமே இந்த படம் வந்து ஆக்குபை பண்ணி தான் வச்சிருக்கு. ஆனா லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா ஒரு சில செகண்ட் தியேட்டர்லயும் கொடுத்துட்டாங்க. சோ அது வீக்கெண்ட்லயே வந்து உங்களுக்கு நிறைய மிஸ் ஆயிடுச்சுனாலும் 2வது வாரத்துல இவ்வளவு படங்கள் வந்திருக்கு, நிறைய படங்கள் நல்ல சர்வைவிங்ல இருக்கணும், ஒரு மெயின் ஸ்கிரீன் எடுத்துருக்குன்றது இந்த படத்துக்கான ஒரு மரியாதைன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மதராசின்றதும் நல்ல ஒரு பேர் வாங்கிடுச்சு. ஆனா என்ன, அந்த பேருக்கு ஏத்த அந்த ஒரு ரன்ன்றது இங்க கிடைக்கல. இந்த படத்தோட கோருன்றது ஒரு துப்பாக்கி கல்ச்சர் நம்ம நாட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும்ன்றத ரொம்ப அழகா இந்த படத்துல பேசியிருக்காங்க. அந்த கண்டென்ட், அந்த ஐடியாக்கே வந்து இந்த படம் எங்கேயோ போய் சேர்ந்துருக்கணும். ஆனா இப்பவும் பாத்தீங்கன்னா 80 கோடி வரைக்கும் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணிருக்கு. நாளைக்கு இல்ல அந்த ரேஞ்சில் வந்து 100 கோடிக்கு போஸ்டர் வந்துருங்க. ஆனா ட்ரேடிங் ரிப்போர்ட் தான் நான் சொன்னேன். அங்க நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனாலும் கம்மி, படத்தோட பட்ஜெட் ஒரு 200 கோடி கிட்ட போட்டு எடுத்திருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து ப்ரீ பிசினஸ் அதெல்லாம் அந்த பிளான்லாம் இருக்குனாலும் தியேட்டரிக்கலாவே இந்த படம் 200 crore எடுக்கிற அளவுக்கு இந்த படத்துக்கு வருத்து இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனா நம்ம ஊர் ரிவ்யூவர் இந்த படத்தையும் தான் அடிச்சிருக்காங்க. நிறைய பேர் என்னதான் ஏஆர் முருகதாஸ் பேக் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாலும் இந்த படத்துக்கும் நெகட்டிவ் ரிவ்யூன்றது மைனஸா சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை தாண்டி மக்கள் நம்ம ஊர் மக்கள் எல்லாம் என்ன பிரச்சனை ஆச்சுட்டே தெரியலங்க. நான் வந்து ரிவ்யூவர் மட்டும் குறை சொல்றத தாண்டி மக்களையும் குறை சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு படம் நல்லா இருக்குன்னா தமிழன் வந்து கைவிட மாட்டான். பட் இன்னைக்கு ரேஞ்சில் தமிழ் படமான்றதுல தமிழனுக்கே வந்து பெரிய நெகட்டிவ் ரிவ்யூவா இருக்கு. ஆனா போங்கடா தமிழ் படத்தை எவனா போய் தேட்டர்ல பாக்குறது. அதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரிவ்யூவர் சொல்றது வந்து வேத வாக்கா மாறிடுது. தமிழ்நாட்டு நிறைய ஆடியன்ஸ் வந்து சொந்த புத்தியை துறைச்சி கொஞ்சம் ஆட்டு மத்தை மாதிரி ஆயிட்டாங்க, அவ்வளவுதான் தோணுது. ஏன்னா ரிவ்யூவர் சொல்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு படத்தை பாக்குற மாதிரி நிறைய பேர் மாறிட்டாங்க. அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்து ஒருத்தவங்க ஒரு படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைனா நல்லா இல்லை, அவங்களா என்ன பேசுறாங்க, மெஜாரிட்டியா என்ன சொல்றாங்க, நம்ம மட்டும் எதுக்கு பைத்தியக்காரனாட்ட வந்து நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றோம். நம்மளுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதே இங்க இழந்துட்டாங்க. மெஜாரிட்டியா என்ன இருக்கு, பொதுவா வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு கல்ச்சர் வச்சிருக்காங்க. ஓட்டு போடும்போது கூட போயிட்டு யாருக்கா ஓட்டு போட போறீங்க கேட்டா இந்த கட்சிக்கு ஏன்டான்னு கேட்டா அல்ல அவங்க தான் ஜெயிக்க போறாங்க, நம்ம எதுக்கு தோக்குறவனுக்கு போட்டு வேஸ்ட் பண்ணணும். அந்த அறிவு தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ஆயிடுச்சு. சோ அது அங்க இருந்து இப்ப சினிமாவுக்கும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் மக்கள் தமிழ் மக்கள் வந்து ரொம்ப அறிவாரமா இருந்தாங்க. அவங்களுக்கு எது கரெக்ட் எது தப்புன்னு தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து அடுத்தவங்களோட அந்த கைப்பாவையா மாறிட்டாங்க. அது எல்லாத்தையும் நான் இங்க வந்து ஒரு பெரிய குறையாவே பாக்குறேன். நிறைய மக்கள் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சனா பிடிக்குதுன்னு, அது எவனுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எவன்னா சொன்னா ஏது சொன்னா அதை தாண்டி இங்க ஃபேன் ஃபைட்ன்ற ஒரு பெரிய போராட்டம். இது இங்க மட்டும் இல்லைங்க, ஆந்திராலையும் இருக்கு, உங்களுக்கு ஹிந்திலையும் இருக்கு, எல்லா நாட்டிலையும் இருக்கு. ஆனா இங்க என்னவோ தமிழை வந்து நண்டு கூட்ட மாதிரி ஒரு சட்டில இருந்து இன்னொருத்தவன மேல வர மாட்டான். அந்த ஒரு ஸ்டோரி தான் எனக்கு ஞாபகம் வருது. சோ இதெல்லாம் பேசினா என்ன மாதிரி நீங்க புரிஞ்சுப்பீங்க ஏது புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியல. என்னவோ ஒரு நெகட்டிவிட்டியை நான் இங்க பாத்துட்டு இருக்கேன். அதை நான் சொல்ல பாக்குறேன். சொல்லும் போது வந்து நிறைய பேருக்கு எங்கேயோ மைண்ட்ல உதிக்காத நான் பேசும்போது கரெக்ட் தான், இந்த மாதிரி தான் மக்கள் மாறிட்டு இருக்காங்க, இதை நம்ம மாத்தணும், நம்ம வேற மாதிரிலாம் ஆடியன்ஸா இருந்தோம், இங்க என்ன நம்ம வேற மாதிரி மாறிட்டோமே, அடுத்த ஒரு ஆடியன்ஸ்ல இப்ப தெலுங்கு ஆடியன்ஸ் வேற மாதிரி மாறிட்டான், மலையாள ஆடியன்ஸ் வேற மாதிரி மாறிட்டான், அவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய முன்னோடியா இருந்த தமிழ் ஆடியன்ஸ் வந்து வேற மாதிரி ஒரு கல்ச்சருக்கு மாறிட்டோம். சோ அதை திருப்பியும் வேற மாதிரி கொண்டு வாங்க. இங்க நிறைய கமர்ஷியல் படங்கள் நிறைய வந்து பாக்குற மாதிரி இருக்க படங்களே வந்து பாலாகி போகுது. சரி, நீங்க இதை பாலாக்குறதுன்றது ஒரு பக்கமா இருந்தாலும் அதர் ஸ்டேட் படங்கள் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துட்டாலே தேவையில்லாத வந்து அதெல்லாம்
வேற லெவல் ஓவர் ரேட்டட் ஆக்கி விட்டு நம்ம நிறைய படங்களை அண்டர் ரேட்டட் ஆக்கி விட்டுறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் மதராசி படமும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துகிட்டு இருக்குன்றது நான் கண்கூடா பார்த்துட்டு இருக்கேன். எனிவே நான் மாவீரனே வந்து இன்னும் கொஞ்சம் போயிருக்கலாம், 100 கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணிருக்கலாம்னு பார்த்தேன். ஆனா அமரனுக்கு வந்து 200 கோடி கலெக்ட் பண்ணாலே இந்த படம் பெரிய விஷயம் தான் பார்த்தா, அது பார்த்தா 350 கோடி கலெக்ட் பண்ணுது. அங்க சிம்பதி ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க மக்கள் வந்து எதுல வந்து இங்க அவேர்னஸா இருக்காங்கன்னு புரியுதா? ஒரு முகுந்தா, ஒரு ராணுவ வீரர் அப்படிதான் இங்க யோசிக்கிறாங்களே தவிர ஒரு படமா, ஒரு படத்தோட கான்செப்டா அந்த மாதிரி அப்புறம் ஆட்களை பாக்குறாங்க. தயவு செய்து மாத்திங்க உங்களோட அந்த ஃபிலிம் அப்ரோச் பண்ற அந்த விதத்தைன்றத ரொம்ப தாழ்மையா சொல்லிட்டு நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.